வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் தீபாவளிக்கு தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்றுமுன்பு தமிழக அரசு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ எப்போவுமே தீபாவளிக்கு முதல் நாளும் தீபாவளி முடிந்த அடுத்த நாளும் விடுமுறை வழங்கப்படுவது வழக்கம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை திங்கட்கிழமை மட்டுமின்றி செவ்வாய்க்கிழமையும் விடுமுறை அளிக்க தமிழக அரசு ஆலோசனை செய்துட்ருக்காங்க. இந்த கோப்பை ரிலேட்டடாக பார்த்தோன்னா ஆலோசனை நடந்து கொண்டு இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட அரசு பள்ளி ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. செவ்வாய்க்கிழமையும் பார்த்தோன்னா தீபாவளி பண்டிகைக்கு விடுமுறை விடப்பட வேண்டும். அப்போ நமக்கு தீபாவளி விடுமுறை பொறுத்த வரைக்கும் சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் தொடர்ந்து 4 நாட்கள் பார்த்தோன்னா தீபாவளி விடுமுறை அப்படிங்கிற மாதிரி தகவல் ஊடகத்தலங்களில் வெளியாகிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாட்களில் தீபாவளி விடுமுறை தொடர்பான அறிவிப்பு தமிழக அரசு மூலமாக வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு செவ்வாய்க்கிழமை விடுமுறைக்கு பதிலாக ஏதாவது ஒரு சனிக்கிழமை வேலை நாளாக அறிவிக்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு பார்த்திங்கன்னா 21ஆம் தேதியும் அரசு விடுமுறை தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அதற்கான அறிவிப்பு பார்த்தோன்னா விரைவில் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை தரப்புலேருந்து ஒரு தகவல் வெளியாகிருக்கு. எப்படி பார்த்தாலும் தீபாவளிக்கு கண்டிப்பாக நமக்கு 4 நாட்கள் பார்த்தோன்னா லீவு கிடைக்கும். எப்போவுமே 4 நாட்கள் பார்த்தோன்னா கண்டினியூவாக இருக்கும். ஸோ இது தொடர்பாக ஆலோசனை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் பார்த்தோன்னா தீபாவளி பண்டிகைக்கு 4 நாட்கள் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி அப்டேட் வச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அப்டேட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் உங்களுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் எஜுகேஷன் ரிலேட்டடாக. ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.